Welcome to VV Tunes. Get ready for fun and adventures. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் பழமலைப்பட்டி. அந்த கிராமத்தின் அருகே ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டின் நடுவில் ஒரு பழமையான கோவில் இருந்தது. அந்த கோவில் மிகவும் பழையது. நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் சொல்லுவார்கள். அந்த கோவிலில் ஒரு மறைந்த பொக்கிஷம் இருக்கிறது என்று ஒரு கதையும் இருந்தது. அந்த கிராமத்தில் 3 நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். அருண், மீனா, கார்த்திக். அவர்கள் மூவரும் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பது மிகவும் பிடிக்கும். பாருங்கள், இந்த பூவில் என்ன இருக்கிறது? இந்த செடிகளின் இலைகள் மிக சுவாரஸ்யமாக இருக்கின்றன. ஒரு நாள் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது அருண் சொன்னான், நம்ம கிராமத்துக்கு அருகே இருக்கும் அந்த பழமையான கோவிலை பார்க்கலாமா? ஆமா அருண், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சரி போகலாம், நான் ரெடி. போகலாம். அங்க பொக்கிஷம் இருக்கும்னு சொல்றாங்க, உண்மையா? ஆமா மீனா, நிச்சயமா போகலாம். அது தேலாம், சாகசமா இருக்கு. சரி போகலாம், அப்போ புறப்படலாம். கார்த்திக் சிரித்துக் கொண்டு சொன்னான். போய் பார்த்தால் தான் தெரியும். மூவரும் அடுத்த நாள் சாகச பயணம் செல்ல முடிவு செய்தார்கள். அடுத்த நாள் சாகச பயணம். சரி, தயாராகுங்கள். அடுத்த நாள் காலை அவர்கள் மூவரும் பைகள் எடுத்துக்கொண்டு கிளம்பினர். இந்த காடு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா பாருங்க இந்த பூக்களை. எல்லாம் தயாரா? போகலாம். காட்டுக்குள் சென்றபோது பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தார்கள். அவர்கள் மரங்களில் குரங்குகளையும் பறவைகளையும் பார்த்து மகிழ்ந்தார்கள். சிறிது நேரத்தில் அவர்கள் அந்த பழமையான கோவிலை கண்டுபிடித்தார்கள். கோவில் பெரிய கற்களால் கட்டப்பட்டிருந்தது. சில இடங்களில் செடிகள் வளர்ந்திருந்தன. கதவு பாதியாக உடைந்திருக்கு. அருண், கவனமா கதவு திற. பார்க்கலாம் என்ன உள்ள இருக்கிறது. இருட்டாக இருக்கிறது. டார்ச் எடுக்கிறேன். அச்சச்சோ, என்ன தூசி. பாருங்க, அந்த சுவரில் உள்ள கல்வெட்டு. இந்த வெளிச்சத்தில் பார்க்கலாம். சுவரில் பழைய ஓவியங்களும் இருந்தன. அப்போது மீனா ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தாள். சுவரில் ஒரு படையில் என்ன இருந்தது? ஆனா இது ரொம்ப பழையதா இருக்கும். அந்த வரைபடத்தில் கோவிலின் உள்ளே ஒரு ரகசிய அறை இருக்கிறது என்று காட்டப்பட்டிருந்தது. அதுதான் பொக்கிஷம் இருக்கும் இடமா? அவர்கள் வரைபடத்தை பார்த்து அந்த இடத்தை தேட ஆரம்பித்தார்கள். சில நேரம் தேடிய பிறகு தரையில் ஒரு பெரிய கல் இருந்தது. அந்த கல்லில் ஒரு சின்ன குறி இருந்தது. அருண் சொன்னான், இதுதான் அந்த ரகசிய கதவு இருக்கலாம். மூவரும் சேர்ந்து அந்த கல்லை தள்ளினர். அதன் கீழே ஒரு படிக்கட்டு இருந்தது. மூவரும் மெதுவாக அந்த படிக்கட்டில் இறங்கினர். கீழே ஒரு சிறிய அறை இருந்தது. அறையின் நடுவில் ஒரு பெரிய மரப்பெட்டி இருந்தது. அதை பார்த்தவுடன் அவர்கள் மூவரும் மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள். இதுதான் பொக்கிஷ பெட்டி என்று கார்த்திக் சொன்னான். அருண் மெதுவாக அந்த பெட்டியை திறந்தான். அதன் உள்ளே இருந்தது தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை. அதற்கு பதிலாக பழைய புத்தகங்கள் மற்றும் வரைபடங்கள் இருந்தன. இதுதான் பொக்கிஷமா? அப்போது அருண் ஒரு புத்தகத்தை திறந்து பார்த்தான். அதில் பழைய காலத்து விஞ்ஞானம், மருத்துவம், கலிதது. கார்த்திக் சொன்னான், இது மிகவும் மதிப்புள்ள அறிவு. உண்மையான பொக்கிஷம் தங்கம் அல்ல, அறிவுதான். ஆர்வமும் துணிவும் இருந்தால் புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். Thanks for watching. Subscribe and click the bell icon.